வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேலை எங்கன்னா மப்பேடு வேலை. டோரு கதுவாஸ்கால் பாலிஷ் பண்ண வந்திருக்கோம். டோர் வந்து ஏற்கனவே சீவி தேய்ச்சிட்டோம் ஃபுல்லாக. உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணுன்ட்டு ஒரு பலகை மட்டும் விட்டு வச்சுருக்கோம். அதுதான் சீவராரு. இது வந்து பப்பிங் போட்டிருப்பாங்க ரப்பா. அது கோடு தெரியும். அந்த கோடு போகிற அளவுக்கு நம்ம சுரண்டி எடுத்துடணும். இதெல்லாம் ஏற்கனவே போட்டுட்டோம். நாங்களும் பப்பிங் 120 நைஸாக பிடிச்சிருக்கோம். அதெல்லாம் இந்த ஒரு பலகை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு சீவராரு. கொஞ்சம் சீவுமாம்மா. அந்த பப்பிங் கோடு இருக்கக்கூடாது, அது போயிடணும். மரம் நீட்டில் தான் சீவணும். நம்ம எந்தெந்த வாட்டத்தில் இருக்கோம் அந்தந்த வாட்டத்தில் நம்ம சீவி எடுத்துடணும். இது போல் சீவுறது வந்து இந்த டோர் ஃபுல்லாகவே மட்டம் எல்லாமே சுரண்டிக்கணும். பொடி தகடு சீவுமாம்மா. இப்போ சீவந்து வந்து இந்த டோர் ஃபுல்லாகவே ஒரு இடம் தவறாமல் நம்ம சுரண்டிக்கணும். பூ உள்ள சீவுக்காங்க. அப்புறம் இது பொடி தகடு உள்ள பூ உள்மட்டம் வந்து இதில் சுரண்டிப்போம். இதில் லைட்டாக கோடு மார்க்கு தடலாம் இருக்கும். அதை வந்து இதில் சுரண்டிப்போம். இந்த கொடி மேலெல்லாம் அழுக்கு இருந்தால் தகடு போட்டு சுரண்டிடுவோம். உள்மட்டம் வந்து புதுசாகவே செஞ்சாலும் உள்ளே வந்து தட்டையாக இருக்கும். புது மரமாக இருந்தாலும் அதை நம்ம சுரண்டி தான் ஆகணும். இவ்வளோ சுரண்டி எடுத்துப்போம். இது போலையும் ஃபுல்லாகவே ஃபுல் மெத்தடு சுரண்டிக்கணும் மரம் ஃபுல்லாகவே. சரிம்மா, மிஷினு போடுறேம்மா. பஃபிங் போட்டுக்கோங்க. இது கையில் பண்ணது இவ்வளோ நேரம். இப்போ மிஷினில் செய்கிறதுக்கு மிஷினும் இருக்குது. பஃபிங் மிஷின் போட போகிறாரு. ஆச்சேரி போடுவாங்க. நாங்கள் 120 நைஸாக போடுவோம், கோடு தெரியாமல். அவங்க ரப்பா 36, 60 போடுவாங்க. மிஷினி வந்து நம்ம எதுக்கு போடுறோன்னா வேலை குயிக்காகும், நம்மளுக்கு மட்டமாகவும் இருக்கும். நல்ல ஸ்மூத்து நைஸாக இருக்கும், மட்டம் வரும், நம்மளுக்கு வேலையும் குயிக்காக முடியும். மிஷின் மட்டம்லாம் போட்டுருவோம் மிஷின். இதே போல் கதவு ஃபுல்லாகவே பிடிச்சிருவோம். நம்ம கரண்ட்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் தகுடில் தான் செய்யணும். இல்லை கரண்ட் இருக்குது, மிஷின் இருக்குன்னா நம்ம மிஷின்லேயே செஞ்சுருக்கலாம். சரி மாமா, பூ மிஷின் போடுறேம்மா. சரி, இது ஃபுல்லாக போட்டுரு. இந்த மிஷின்லேயே 36 போட்டால் பெயிண்ட் அடித்த டோரு, ப்ரேமர் போட்ட டோரு அதெல்லாம் பிடிக்கலாம். பெயிண்ட் போட்டுட்டிங்க, அது சுரண்டிட்டு பாலிஷ் பண்ணோன்னா இந்த மிஷின் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். 36 போட்டு க்ளீன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேலே 120 போட்டு நைஸ் பிடிச்சிருவோம். காலையில் வந்தோம் 2 பேர், ஒரு கதுவாஸ்கால். இப்போ மதியம் தான் சீலர் போட போகிறோம். உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்காக இந்த ஒரு பலகை மட்டும் குறையாக விட்டோம். அதான் இப்போ போட்டுங்கிறாரு. சரி மாமா, அந்த மிஷின் போடு, அப்புறம் தேய்ச்சிக்கலாம். இதை பூ மிஷின் போடு. இது யூடியூப்பில் போகிறதுக்கு போடு. இது வந்து ட்ரில்லிங் மிஷினு. இது 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இது சர்க்குலர் ப்ரஷ். இது இந்த பூவெல்லாம் மிஷின் கட்டிங்கில் வரப்போ இதில் சைடெல்லாம் ரப்பாக பொச்சாக இருக்கும். இது ஏற்கனவே நாங்கள் போட்டுட்டோம். உங்கள் வீடியோவுக்காக நம்ம போட்டு காட்டுறோம். இதுவும் வேலை நம்மளுக்கு குயிக்காக ஆகும். கதவுக்கு இது ட்ரில்லு பிட்டு மாற்றிட்டு கதவும் கட்டிக்கலாம். குரு கட்டுறதுக்கும் யூஸ் ஆகும். இந்த பூ தேய்க்கிறதுக்கும் இது நல்லாயிருக்கும். ப்ரெஷ்ஷு போட்டு ஃபுல்லாகவே இந்த வேலை ஃபுல்லாகவே கது ஃபுல்லாக செஞ்சுப்போம். சரி, அடுத்தது தேய்ச்சிட்டோம் மொத்தமே. என்னென்ன மெத்தடுன்னு சொன்னோம். அடுத்தது நம்ம சீலர் போட போகிறோம். மாமா, சீலர் கலக்குறியா? இது சீலர் கலக்கு. ஒரு சீலர் கலக்கி அடிக்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு கோட்டு. அவர் ஓப்பன் பண்ணுறது தின்னரு, என்சி தின்னரு. சீலரு இப்படி தான் இருக்கும் ஒயிட்டாக. டப்பா இல்லைன்ட்டு இதில் ஊற்றிட்டு கட் பண்ணிக்கணும். இது 1 லிட்டர் சீலருக்கு 1 லிட்டர் தின்னர் ஊற்றலாம். 1 லிட்டர் சீலருக்கு 1 லிட்டர் தின்னரு. குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் ஊற்றிக்கலாம். அதிகபட்சமாக 1 லிட்டர் சீலருக்கு 1.5 லிட்டர் தின்னர் ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கோட்டு நம்ம கலைக்கு அடிக்கிறதுனால லைட்டாக கலரு, அது வந்து நாட்டு தேக்கு மரம். இப்போ பார்த்தது நாட்டு தேக்கு மரத்துக்கு கொஞ்சம் கோல்டு கலராக வரும் பாலிஷ் பண்ணோம்னா. இது வால்நட்டு, டீகுட் ஷைனரு, இது ரெட் ப்ரௌன் ஷைனரு. கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கணும். நம்ம தேக்கு மரம் போகிறதுனால எல்லோ கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இது பட்டாக்கு மரம்னா ரெட்டு ஊற்றிக்கலாம் அதிகமாக. வேங்க மரம்னா வால்நட்டு ஊற்றிக்கலாம். இது தேக்கு மரம்ன்றதுனால நம்ம எல்லோ அதிகமாக போட்டுக்கணும் கொஞ்சம். ஃபஸ்ட்டு கோட்டு ஏன் கலர் லைட்டாக போடுறோம்னா, இந்த மரம் அப்போ வெறும் சீலர் நம்ம ஒயிட்டாக போட்டோம்னா நல்லா இருக்காது. கலர் கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஆனால் தான் கலர் போடுறோம். டோருக்கு ஒரு பக்கம் சீலர் வந்து 1 லிட்டர் ஏறும். டோருக்கே 2 லிட்டர் ஏற்றலாம் அதிகப்படியாக. நாங்கள் லைட்டாக தான் இப்போ போட்டு காட்ட போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோட்டு மட்டும்தான் கலர் போடணும். ஒரு ரவுண்டு கதவு வாஸ்கால் எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிற கலரு மிச்சம் வராத அளவுக்கு கலக்கணும். கொஞ்சமாக ஒரு ரவுண்டு தான் வரணும். அதுக்கு மேலே வெறும் சீலர் தான் போடணும். ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் போடுவோம் பூவெலாம், அதுக்கப்புறம் துணியில் போடுவோம். போட போகிறோம். நம்ம மீடியமான திக்னஸில் கலந்துக்கணும். சீலரும் தின்னரும் ரெண்டும் பாதி கலந்தாவே கரெக்டாக இருக்கும். தின்னர் பாதி சீலர் பாதி. கலரும் ரொம்ப டார்க்காக கலக்கக்கூடாது, பெயிண்ட் அடித்த மாதிரி வரும். லைட்டாக சும்மா லேசாக போட்ட மாதிரி இருக்கணும். மரம் நேச்சுரல் மாறக்கூடாது. மரம் கலர் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது. பூ தான் அடி. மட்டெல்லாம் நாங்கள் துணியில் போடுவோம். இப்போ கலருன்றதுனால ஒரு கோட்டு ப்ரஷ்லேயும் போடலாம். பூ அடிப்போம்மா. துணி இல்லை, துணி உள்ளே இருக்கா? வண்டி மேலே இருக்கா? அந்த துணி எடுத்து போடணும். இப்போது அடிக்கிற மெத்தட்லேயே கது ஃபுல்லாகவே அடிச்சிக்கணும். ஒரு ரவுண்டு பூவெலாம் பூ இது கலர் அடிச்சுட்டு ஒரே ரவுண்டு தான் கலர் அடிக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம வெறும் சீலர் தான் அடிக்கணும். மூளை முடிச்சு இதெல்லாம் ஒரு இடம் விடாமல் அடிச்சுன்னு வந்தோம். சரக்கு எங்கேயும் அதிகமாக நிற்கக்கூடாது. கரெக்டாக எல்லா இடமும் படுற மாதிரி நினச்சிக்கணும். இதே மெத்தட் தான், சேம் டோர் ஃபுல்லாகவே நம்ம அடிச்சிக்கணும். நம்ம வீடியோ எடிட் பண்ண முடியாததுனால நம்ம கொஞ்சமாக ட்ரை பண்ணி போடுறோம். எடிட் பண்ண தெரிஞ்சுன்னு ஒரே வீடியோவும் போடுறேன். சரி மாமா, துணியில் போடுறியா? இது மல்லு துணி, இதில் தான் சீலர் போடுவோம். சீலர் பாலிஷு கொஞ்சமாக கீசிப்போம். ஒரு 1/4 மீட்ரு கரெக்டாக இருக்கும். 1 மீட்ரு 4 ஆக்கி அதில் போடுவோம். இப்போ துணியில் போடுறாரு. மட்டம் கோர்னஸு இந்த பூவுக்கு வந்து ப்ரஷ் அடிச்சோங்க இல்லையா, அது ஒரு 4-5 முறை அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கோட்டு கலர் அடிச்சுட்டு ஒரு 4-5 முறை வெறும் சீலர் அடிப்போம். அதுக்கு மேலே இந்த துணியில் போடுவோம். அப்போ தான் நைஸ் வரும். இல்லைன்னா ப்ரஷ் மார்க் தெரியும்.
இதே மெத்தடு தான் லாஸ்ட் வரைக்கும். சீலர் ஒரு பக்கம் 1 லிட்டர் ஏறுற வரைக்கும் இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி போடுவோம். முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து போட்டுக்கினே வந்துட்டு திருப்பியும் ஆரம்பித்த இடத்துலேருந்தே போட்டுக்கினே வரணும். ஒரு ஆள் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே மேலே போட்டுனே வரலாம், ஆறினே வரும் கூடவே. இதே மெத்தடு தான். இது காஞ்சதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட்டெல்லாம் பட்டி பார்ப்போம் மெழுகில். மெழுகு கடையில் கிடைக்கும். இதை வாங்கி கலர் பவுட்ரு போட்டு இதை கூட்டிக்கணும் கூட. கலரு எல்லோ பாக்கெட் இல்லை, ரெட்டு இருக்குது, ப்ரௌன் இருக்குது. இந்த மெழுகு வந்து டப்பாவில் இருக்குதா? கோபி சொன்னால் புரியும். கோபி பவுட்ரு இதை வந்து சுற்றியில் நசுக்கி இந்த பவுடர்லாம் மரத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்குப்போம். இது கூட்டின மெழுகு இருக்குது, ஓரளவுக்கு இந்த மரத்துக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஜாயிண்ட்டில் பார்த்துப்போம். இந்த மாதிரி ஜாயிண்ட்டு இந்த குச்சியில் வச்சு இந்த ஜாயிண்ட்டெல்லாம் பார்த்துடுவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பட்டி பார்க்குறது வந்து சீலர் போட்டு தான் பார்க்கணும். சீலர் ஃபுல் வேலை முடிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆர்டன்ட்டு அதுக்கப்புறம் பட்டி பார்க்கணும். பட்டி பார்த்து முடித்து இதில் தேய்க்கணும் 180. ஃபுல் சீலர் வேலை முடிஞ்சு பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 180 தேய்க்கணும். தேய்ச்சிட்டு பாலிஷ் வாங்கின்னு வரல, அது ஷீன்லாக் ஒயிட் கேனில் வரும். அது வந்து எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, டைரெக்டாக அப்படியே போடலாம். அதுவும் இதே மெத்தட் தான், இது போல் தான் போடணும். இப்போ சீலர் மட்டும் இருக்கிறதுனால சீலர் பாலிஷ் காமி முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.